வெல்த் அக்யூமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே 4 to 5 பில்லியனர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா 7 இன்கம் சோர்ஸ் இருக்கணும் நார்மலாக. பில்லியனர்ஸ் பார்த்தீங்கன்னா தே வில் ஹேவ் 7 இன்கம் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும். இப்போ பெரிய ட்ரேடராக இருப்பாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுலேருந்தும் அவங்களுக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் பணக்காரங்க ஒரு மல்டி பில்லியனர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்கம் சோர்ஸ் வச்சுருப்பாங்க. அதை வந்து அவர் அப்போவே வந்து ஹி வாஸ் வெரி காஷியஸ் அண்ட் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாரு. சின்னதோ பெருசோ பட் சிஸ்டமேட்டிக்காக ஹி வாஸ் இது. ஏன்னா வந்து கார் பிஸ்னஸ் பண்ணியிருந்தாரு, இது பண்ணியிருந்தாரு. கார்லையுமே வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஒரு இது அவர்கிட்ட நான் ஷாக் ஆனது என்னன்னா, நான் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு காரை நான் வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, நான் போய் ஒரு கார் பார்த்துட்டு இருந்தேன், அது எனக்கு பிடிக்கல. அவர் என்ன என்கிட்ட சொன்னார்னா, நான் இது வந்து OLXல ஆட் போட்டிருக்கேன், இது வந்து 2020 சொல்கிறேன், 2020 or 2018 ஆக்சுவலி. ஸோ இந்த கார் உங்களுக்கு வேணுமா வேணாமான்னு ஈவினிங்குள்ளே சொல்லிடுங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ வந்து அந்த ஆடை வந்து நான் டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப போஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா வந்து ஒரு 7 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஆட் வந்து மேலே காமிக்காது. இப்போ நான் வந்து ஒரு பொருளை OLXல போஸ்ட் பண்ணுறேன்னா அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்கு இட் வில் பி ஆன் டாப். அதுக்கப்புறம் வந்து இட் வில் பி கன்சிடர் இது ஏற்கனவே பழைய ஆட் ஆகி கீழே போயிடும். பட் அதை வந்து அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தது, நான் வந்து ஐடி, பட் வந்து அவர் வந்து எந்த அந்த மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் இல்லாமல் ஹி அண்டர்ஸ்டுட் த சிஸ்டம் so well.